அந்த ஆள் வெளியே வர சொல்லு. ஏய் ஒளியாத, வா வெளியே வா. தம்பி தம்பி காப்பாத்துப்பா, அவ்வளவு பெரிய கல்ல தூக்கின்னு வராப்பா. இருந்தா என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை? வெளியே வாடா. கம்முனு இருக்கா தம்பி, காப்பாத்துறா. எனக்கு அந்த துரோகம் பண்ண பார்த்த நீ 15 சவரம் போட்டு அந்த யாரா போச்சு? எல்லாம் உன்னால தான்டா போச்சு. 15 சவரம் இப்ப ரேட்டுக்கு 17 லட்சம் ரூபாய். என்ன பண்ண? அதெல்லாம் பழசுப்பா. பைசா இருந்தாலும் இப்ப 17 லட்சம் ரூபாய்க்கு போவே. ஐயோ, அதெல்லாம் பழைய கதைன்னு சொன்னப்பா. பழைய கதையா? சரி, இப்ப என்ன பிரச்சனை உங்க 2 பேருக்கு அதை சொல்லு. அவனை வெளியே விட, கல்லெல்லாம் 2ஆ பொளக்குறான் அவனை. ஏமா ஒரு வீட்டுக்கார இப்படியா மரியாதை கொடுப்ப? என்ன இதெல்லாம்? யாரு இவன்? என் வீட்டுக்காரனா? என் வீட்டுக்காரர் எவ்வளவு அழகா இருப்பான் தெரியுமா? இவன் போய் என் வீட்டுக்கார சொல்ற நீ? ஐயா இது குழப்பமாக்குதே. அண்ணா அப்ப யார் தான் இவங்க? அடா சொல்லியா, ஏன் தலை குனிறா? ஒரு வாட்டி அவங்க வீட்டுல எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்க போனோம்னா அப்ப வந்து அட அவனை விடுப்பா, கல்ல அடிச்சு மண்டையை பொளக்குறேன். அடா இருமா, கேட்டு நிக்கிறல்ல, சும்மா கழுத்துக்கின்னு வந்துடுறா. இப்ப கேட்டு என்ன ஆப்போது? அவனை விடுன்னு சொல்றேன். அப்படி எல்லாம் விட முடியாது. என்ன பிரச்சனைன்னு கேட்டுதான் விட முடியும். என் 15 சவரம் நகை கொடுக்க சொல்ல அவனை. என்ன 15 சவரம் நான் மட்டும் வித்த மாதிரி பேசுற? நீ என்ன கூட வந்தா? கூட வந்தேன்டா, அதனாலதான் நடுத்தருல வந்து நிக்கிறேன்டா. ஐயோ, உங்க சண்டை என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஏனோ இப்ப புரியுற மாதிரி சொல்றியா இல்லையா? அதான்பா, அவங்க வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போனல, அப்ப என்கிட்ட 15 சவரம் நகை இருக்குது, வித்து கொடுக்க முடியுமான்னு கேட்டுச்சு. அதுக்கு நான் வித்து கொடுத்துடலான்னா. சரி, அப்புறம் நான் வந்துச்சு. திடீர்னு அவன் வீட்டுக்காரன் வந்துட்டான். நாங்க 2 பேர் பேசியிருந்ததை பார்த்துட்டு சந்தேகப்பட்டு அவன் 2 பேர் தெத்து விட்டான். என்னன்னா சும்மா பேசினா எப்படி நான் தொத்தி விடுவாங்க? அவன் அவ்வளவு சந்தேக புச்சவன் போலக்குது, பார்த்தவனே தெத்தி விட்டான். என்ன கொடுமையா இது? சரி, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்னாச்சு, வெளியில வந்தோம், அந்த நகையை எடுத்துட்டு கடைக்கு போனோம். கடைக்கு போய் வித்துட்டீங்க? வித்துட்டோமே. எவ்வளவு வந்துச்சு காசு? கிட்டத்தட்ட அன்னைக்கு ரேட்டு படி 12 லட்ச ரூபா வந்தது. 12 லட்சம்? என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலப்பா, கடன் வாங்கியிருந்தேன். கடைக்காரனுங்க லைன் கட்டி வந்துட்டானுங்க, அந்த காசை புடின்னு போயிட்டானுங்க. லாஸ்ட்ல 1 லட்சம் தான்ப்பா மீந்தது. அடா பாவி, அவங்க வீட்டு காசாச்சையா? என்ன பண்றது, ஹெல்ப்னு கேட்டேன். சரி எடுத்துக்கின்னு அப்புறம் கொடுன்னாங்க. ஏமா 11 லட்சத்தை ஏமா நீ அப்படி குத்துருவ? குத்துறேன்னு சொன்னாப்பா, அவன் கொடுக்கவே இல்லப்பா அவன். சரி, அது வித்து எவ்வளவு நாள் ஆகுது? 2 வருஷம் இருக்கும்பா. அப்ப 2 வருஷமா உங்க வீட்டுக்கு போனியா இல்லையா நீ? இல்ல, அந்த 1 லட்ச ரூபாய் வச்சு வாடகை கட்டியிருந்தேன். அந்த 1 லட்ச ரூபாய் இப்ப காலி ஆயிடுச்சு. அடா பாவி, இப்ப இவங்களுக்கு 11 லட்சத்தை என்னடா பண்ணுவ? அதான்ப்பா, நீ ஒரு 11 லட்ச ரூபா குத்தன்னு வச்சுக்க, அதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு உங்க வீட்டுக்காரர் கூட போமான்றுவேன். 11 லட்சம் 11 ரூபாய் கூட என்கிட்ட இல்ல, என்கிட்ட நீ 11 லட்சம் கேக்குறியா? ஏமா உங்க வீட்டுக்காரர் உன்னை தேடவே மாட்டானா? அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்பப்ப பாப்பாரு சிரிப்பாரு, அவ்வளவுதான். அப்பப்போ பாப்பாரு சிரிப்பாரா? ஐயா, நீ சொல்ல வேண்டியதானம்மா, உன் மேல தப்பே இல்லைன்னு. நான் சொன்ன அவர்கிட்ட, அவர் முதல் பொண்டாட்டி அவரை மாத்திருச்சு. முதல் பொண்டாட்டியா? யோ என்னடா இது? ஆமாப்பா, அவருக்கு ஏற்கனவே 3 பொண்டாட்டி. ஏன் ஆச்சரியப்படுறா? இந்த கரை முச்ச கதையை போய் கேட்டுன்னு கெடுக்கிறேன் பேர். அங்க பாத்தியா, அது யார் தெரியுதா? எலக்ட்ரிஷியனா நான் திரும்பிக்கிறா. யாருங்க அது? 3வது பொண்டாட்டி நான் சொல்ல, இவதான் எலக்ட்ரிஷியன். யோ, இந்த அம்மாவோட புருஷனா நீ? அது அப்போ, இப்போ இந்த அம்மா சொல்லு பாரு. பாருவா, தின்றதுக்கு போடு அண்டா சோறு. நான் இவ்வளோ குண்டாகுது. கண்ணு வைக்காதப்பா, திஷ்டியே பற்று போகுது. நோ, இத கூட்டுன்னு போய் நான் ரொம்ப தொல்லை பந்தனா என்ன? தம்பி, ஜெனரேஷனே மாறிச்சு, வயசை போய் திரும்பி புடிக்க சொல்றேன். யோ, என்ன உனக்கு வந்த வாழ்வு? இங்க பாரு தம்பி, இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசினாங்க, நான் கேட்டேன். அதுக்கப்புறம் எப்படி அவ கூட வாய முடியும்? அவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா? 5 சவரம் நகை எடுத்துன்னு போய் வித்து கொடுக்க முடியுமான்னு தான் கேட்டுக்கிறாங்க. இதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரையும் தொத்தி விட்ட. ஓஹோ, அந்த 5 சவரம் நகை நீ தான் எடுத்துமே வித்தியா? நான் வித்து குத்தா என்னத்த கொடுத்த? உன் கடங்காருக்கு தான் நீ கொடுத்த. அந்த 5 சவரம் நகைய என் முத பொண்ணாடி கேட்ட நான் உரிய வச்சிருந்தேன். அத்தை தூக்கி போய் உங்ககிட்ட குத்துக்கிறாட்டானா? அப்ப உன் மேல ஒரு கண்ணு தானே? அப்படியா? என்ன என் மேல கண்ணா உனக்கு? மண்டை கிஞ்சுல செருப்பு என்ன கொழுப்பா? ஆஹா, என் பத்திரமத்து தங்கம் இவ்வளவு உண்மையாகிறாள. என்ன இப்படி மாறீங்க? தத்திரம் பிடிச்ச 10,000 குத்து போட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன். அங்க பாரு எவ்வளவு உண்மையாகிறா. என்ன நீ உன்னை நம்பி வந்தா நீ இப்படி பண்ற? நீ அழாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நீ போன அந்த காசை கொஞ்சம் நாள்ல குடுத்துறேன். ஆமா, உண்மையான மேல வா. படுபாவி இப்படி ஏமாத்திட்டு போறானே. சத்தியமா இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. புரியாத மாதிரியா இருக்கட்டும். வாமா, நீ ஏன் கோவப்படுற? வா நம்ம போலாம். இவங்க 2 பேரும் இப்படி வந்தாங்க, அவங்க 2 பேரும் அப்படி இருந்து வந்தாங்க. இப்ப மாத்தி மாத்தி ஒண்ணு சேர்ந்து போறாங்க. ஐயோ,